அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு நாள் விவசாயி ஒருவன் தன் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை பறித்து மூட்டை கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு அவற்றை விற்க நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்போது சாலையின் ஒரு திருப்பத்தில் வண்டியின் ஒரு சக்கரம் பள்ளத்தில் போய்விட வண்டி சாய்ந்து விட்டது. கடவுளே, இது என்ன சோதனை? எனக்கு உதவி செய் என்று அவன் மனமுருக வேண்டினான். கடவுள் உதவிக்கு வரவில்லை. 2ஆம் முறை 3ஆம் முறை என பலமுறை கடவுளை உதவிக்கு அழைத்தும் அவர் வரவில்லை. வேறு யாரும் உதவிக்கு வரவில்லை. கடைசியில் பள்ளத்தில் விழுந்திருந்த சக்கரத்தை தானே தூக்கி சாலையில் நகர்த்தி வைக்க முயற்சி செய்தான். என்ன ஆச்சரியம்! தனியாக தன்னால் தூக்க முடியாது என்று அவன் நினைத்திருக்க எளிதாக சக்கரம் பள்ளத்திலிருந்து எழுந்துவிட்டது. அப்போதுதான் அவன் தன் பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு வழிப்போக்கன் சக்கரத்தை தூக்குவதில் உதவி செய்தது தெரியவந்தது. அவனை வணங்கியவன், மிகவும் நன்றி ஐயா, கடவுள் செய்யாத உதவியை நீ செய்துவிட்டாய் என்றான். கடவுளே உதவி செய் என்று சொல்லியபடி கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் கடவுள் எப்படி உதவி செய்வார்? நீயே முயற்சி செய்தால்தான் கடவுள் உனக்கு உதவி செய்வார். அதற்கு நீதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த ஆள் தன் வழியே நடந்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று ஒரு கூற்று உண்டு. முயற்சி திருவினையாக்கும் என்ற மற்றொரு கூற்றும் உண்டு. எல்லாம் எடுத்துரைப்பது ஒன்றை மட்டும்தான், முயற்சி, விடாமுயற்சி. இவற்றிற்குள்ள வேறுபாடு நாம் அனைவரும் நன்கு அறிந்ததே. முயற்சி இல்லையில் வெற்றி இல்லை. எந்த ஒரு காரியமானாலும் கடினமோ எளிதோ அந்த காரியத்தை முயற்சி செய்து பார்க்கும்போது ஏதாகிலும் ஒரு வழி நிச்சயம் பிறக்கும். எப்படியெனில் எளிதான காரியத்திற்கும் முயற்சியும் கடினமான காரியங்களுக்கு விடாமுயற்சியும் இருக்குமாயின் சாதித்து விடலாம். வேதாகமத்தில் இஸ்ரவேலரின் முதலாம் ராஜாவாகிய சவுல் தன் தகப்பன் கழுதைகள் தொலைந்து போன செய்தியை கேள்விப்பட்டதும் அவன் தரித்திராமல் கழுதைகளை தேட முயற்சி செய்து புறப்பட்டான். எனவே தேவன் அவனுக்கு உதவி செய்து அந்த திசையில் சென்றால் தொலைந்த கழுதைகள் கிடைக்கும் என்று கூறினார். எளிதில் தன் தகப்பன் கழுதைகளை கூட்டிக் கொண்டு தன் வீட்டை அடைந்தான். அதேபோல யாக்கோபு ஒரு இரவு முழுவதும் விடாமுயற்சியுடன் தேவனை விடாமல் பற்றிக் கொண்டு இஸ்ரவேல் என்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தான். வெறுமனே இருந்து கொண்டு தேவன் எனக்கு எல்லாம் தருவார், நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிப்பேன் என்று வீம்பு பேசுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவன் உதவுவது யாருக்கென்றால் தனக்கென்றோ தன் குடும்பத்திற்கென்றோ பிழைப்பிற்கென்று எந்த ரீதியும் இல்லாதவர்களுக்குத்தான் தேவன் உதவுவாரே ஒழிய மற்றபடி எல்லா சௌகரியங்களும் இருந்தும் முயற்சி செய்யாமல் இருப்பவர்களுக்கு தேவன் உதவுவது இல்லை. இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமாய் உள்ளது. 1 தீமோத்தேயு 4:8. எனவே சரீர முயற்சி மாத்திரமல்ல, தேவ பக்தியும் அவசியம். தேவ பக்தியோடு சரீர பிரகாரம் முயற்சி செய்தால் மட்டுமே காரியத்தை ஜெயமாய் மாற்ற முடியும். எனவே நம்மால் இயன்ற மட்டும் தேவ பக்தியோடு சரீர பலத்தையும் உபயோகிப்போம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.